ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்றைக்கி பிகினர்ஸ்க்காக கிராமர் இல்லாமல் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிராமர் கற்றுட்டு தான் நம்ம இங்கிலீஷில் பேச முடியும் அப்படின்னு ஒரு ஹெசிடேஷனில் இங்கிலீஷே பேசாமல் தயக்கமாக இருக்காங்க இல்லைங்களா? ஆனால் அவங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் பேசணுன்னு ஒரு க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஹெசிடேஷனும் கூடவே இருக்கிறனால அவங்களால பேச முடியாமல் போயிடுது. அப்படி இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக இந்த மாதிரி சிம்பிள் சென்டென்ஸு டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்களை செலக்ட் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக அவங்களால பேச முடியும். வெல்கம் பேக் டு DHIYA'S சேனல். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான். பிகினர்ஸ்க்காக நம்ம பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் இந்த சென்டென்ஸ் எல்லாமே ரெகுலராக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸோடவோ அல்லது வீட்டில் நெய்பர்ஸோட இந்த மாதிரி அவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது கான்ஃபிடெண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ தான் அவங்களால தொடர்ந்து பேச முடியும். அப்படிங்கிறதுக்காக இந்த சென்டென்சஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன், இப்போ யாராவது நம்ம சொல்கிறோம், என்ன தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? என்ன தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் கெட் மீ ராங், டோன்ட் கெட் மீ ராங் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், கதவை திறந்து வை, கதவை திறந்து வை அப்படிங்கிறதுக்கு கீப் த டோர் ஓப்பன், கீப் த டோர் ஓப்பன் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு சொல்லி சொல்லியே களைப்பாக இருக்குது அப்படின்னு. சில பேர் நம்ம எவ்வளோ தடவை சொன்னாலும் புரியாத மாதிரியே ஆக்ட் பண்ணுவாங்க. அப்போ என்னால் உனக்கு சொல்ல முடியாது, சொல்லி சொல்லியே டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போது டயர்ட் ஆஃப் டெல்லிங் யூ, டயர்ட் ஆஃப் டெல்லிங் யூ அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஏதாவது ஒரு வேலை நம்ம சொல்லும்போது நான் அப்புறம் செய்கிறேன் அப்புறம் செய்கிறேன் அப்படின்னே சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போது அந்த மாதிரி சொல்கிறதுக்கு நான் அப்புறமா செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐல் டூ இட் லேட்டர், ஐல் டூ இட் லேட்டர் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இதில் ஒன்றும் சிரமம் இல்லை, உங்களுக்கு எதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது இதில் ஒன்றும் சிரமம் இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? அதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா நோ ட்ரபிள் அட் ஆல், நோ ட்ரபிள் அட் ஆல் அப்படி சொல்லலாம். சில பேர் கதவை டமார்னு சாத்திட்டு வருவாங்க, திறக்கும்போது க்ளோஸ் பண்ணும்போது அந்த மாதிரி சத்தம் இல்லாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கதவை அடித்து சாத்தாதே அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? டமார்னு சாத்தாதுன்னு. அதுக்கு எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா டோன்ட் ஸ்லாம் த டோர், டோன்ட் ஸ்லாம் த டோர் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பழக்கம் இல்லை. சில பேர் ஸ்ட்ரீட் சைடில் இருக்கக்கூடிய கடையில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறது, அவ்வளோது டீ குடிங்க காஃபி குடிங்க அப்படின்னா இது எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஐ எம் நாட் யூஸ்டு டு இட், ஐ எம் நாட் யூஸ்டு டு இட், நான் இது எனக்கு பழக்கம் இல்லை, இது நான் யூஸ் பண்ணதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போது சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், சங்கடப்படாதே அப்படின்னு சொல்லும்போது டோன்ட் ஃபீல் அன்ஈஸி, டோன்ட் ஃபீல் அன்ஈஸி. இப்போ என்னால் உங்களுக்கு உதவ முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னா சங்கடப்படாதீங்கன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ டோன்ட் ஃபீல் அன்ஈஸி அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உண்மையை சொல்ல விடு. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் பேசிகிட்டே இருப்பாங்க அவங்க, நம்மளால் உண்மை என்ன நடந்ததுன்னு சொல்கிறக்கே நம்மளை விட மாட்டாங்க. அந்த மாதிரி பேசும்போது ப்ளீஸ் லெட் மீ சே த ட்ரூத், லெட் மீ சே த ட்ரூத் அப்படி சொல்லலாம். என்ன உண்மையை சொல்ல விடுங்க, அனுமதிங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, சாப்பிடும்போது பேசாத. சில பேர் சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டே சாப்பிட்றது, மொபைல் பார்த்துட்டே சாப்பிட்றது, பேசிகிட்டே சாப்பிடுவாங்க, இந்த மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? அப்போது எல்லாமே பேட் தான், பேட் ஹேபிட்ஸ் தான். டோன்ட் டாக் வைல் ஈட்டிங், டோன்ட் டாக் வைல் ஈட்டிங் அப்படி சொல்லலாம். பயப்படாதே அப்படின்னு குழந்தைகிட்ட நம்ம சொல்கிறோம், டோன்ட் பி அஃப்ரைட், டோன்ட் பி அஃப்ரைட். இது அபத்தமானது அப்படின்னு இட் இஸ் அப்சர்டு, இட் இஸ் அப்சர்டு அப்படி சொல்லலாம். அவள் எலும்பும் தோலுமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப லீனாக இருப்பாங்க இல்லைங்களா?
சதை போடாமல் அப்படி எலும்பு தெரிகிற மாதிரி அவங்கள பார்த்து என்ன சொல்லலாம்? ஷீ லுக்ஸ் ஸ்கின்னி, ஷீ லுக்ஸ் ஸ்கின்னி அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், குழந்தைங்க வந்து விளையாடுறதுக்கு வெளியே ஓடுவாங்க. அப்போ நம்ம வெறுங்காலில் வெளியே போகாத, வெளியே ஓடாத அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? அப்போது டோன்ட் கோ அவுட் பேர்ஃபுட், டோன்ட் கோ அவுட் பேர்ஃபுட் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு புழுக்கமாக இருக்குது அப்படின்னா, ஒரு வேர்த்து கொட்டுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? வெளியே போயிட்டு உள்ளே வந்தோடனே ஒரே புழுக்கமாக இருக்குது, ஒரு கன்ஜஸ்டடாக அப்படியெல்லாம் சொல்கிறோம். அப்போது இட் இஸ் சல்ட்ரி, இட் இஸ் சல்ட்ரி அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், முகஸ்துதி செய்யாதே அல்லது ஐஸ் வைக்காதே. அவங்களுக்கு எதிரில் வந்து ஓஹோ ஆஹான்னு சொல்லி பேசுவாங்க இல்லைங்களா? நீங்கள் செஞ்சது தான் கரெக்டு, நீங்கள் பேசுகிறது தான் கரெக்டு, உங்கள் பேச்சு தான் நான் கேட்பேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த பக்கம் போய் அதை செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி முகஸ்துதி செய்கிறது. அப்போது அதுக்கு என்ன சொல்ல? ஐஸ் வைக்காத அப்படியெல்லாம் சொல்கிறேன் இல்லைங்களா? அதுக்கு டோன்ட் ஃப்ளாட்டர், டோன்ட் ஃப்ளாட்டர் அப்படி சொல்லலாம். I hope this class will be very useful to you. Please be practice. இது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் பேச முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு மற்றவங்க கூட இதையே பேசணும். ப்ராக்டிஸ் பண்ணதோடு விட்டுறாமல் நீங்கள் பேசணும். அதே சமயத்தில் உங்கள் நெய்பர்ஸ் வந்து யாராவது பிகினர்ஸாக இருந்தால் இந்த சென்டென்ஸை, இந்த கிளாஸ், இந்த வீடியோவை வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதே சமயத்தில் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வரக்கூடிய வீடியோஸை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.